ரொம்ப டயர்டா இருக்கு. Take it, date not bites. அர்ஜுனுக்கு என்ன படிச்சாலும் மெமரியில இல்ல. Take it, line date not bites. Oh no, ரொம்ப போர் அடிக்குது. Take it, date not bites. எதுவுமே சாப்பிட முடியல, ரொம்ப அப்செட்டா இருக்கு. Take it, line date not bites. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் எனர்ஜி பார். Take it, line date not bites. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது ஒரு ஜனநாயக கட்சியாகும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இயக்கத்தை வலிமைப்படுத்துவதற்காகவும் மக்களுடைய இன்றைய சூழ்நிலை, தமிழகத்தினுடைய சூழ்நிலையானது ஒரு மாற்று அரசு வேண்டும் என்று விரும்புகின்ற நேரத்தில் அதை செயல்படுத்துவதற்காக திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையை முன்னிறுத்தி தமிழகத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஆட்சி நடத்தும் என்று தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். அந்த தெளிவுபடுத்திய அடிப்படையில் அவர் தன்னை இப்பொழுது அரசியல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். சூறாவளி சுற்றுப்பயணம். அதில் மக்களுடைய எழுச்சியை பார்க்கும் பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வருவது உறுதி. அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக மீண்டும் பொறுப்பேற்பதற்கு மக்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த உறுதியானது செயல்பட்டு வருகிறது. ஆகவே மற்ற கட்சிகள் இதில் இப்படி இருக்கின்றன, அப்படி இருக்கின்றன, மற்றவர்கள் அப்படி செயல்படுவார்கள் என்றெல்லாம் தேவையற்ற ஒரு கேள்வி. அனைத்திந்திய அண்ணா திராவிடம் ஒன்றுபட்ட இயக்கமாக இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே இருக்கிறது. அதுதான் உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதிலே உங்களுக்கு தெரியும், ஒரு கட்டுப்பாடு எந்த ஒரு கட்சியிலும், அது திமுகவாக இருக்கட்டும், அண்ணா திமுகவாக இருக்கட்டும், மற்ற கட்சியும் கட்டுப்பாடு என்பது தேவை. அந்த கட்டுப்பாட்டை, இந்த கடமை கட்டுப்பாடு என்று அண்ணா சொன்னாரே, அந்த கட்டுப்பாட்டுடன் இயங்குவது தான் இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதை வழிநடத்துபவர், சிறப்பாக வழிநடத்துபவர் பழனிசாமி அவர்கள். ஆகவே அவருடைய தலைமையை ஏற்று நாங்கள்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். மற்றவர்கள் எப்படி செயல்படுகிற எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. இதை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கிற முடிவு தான் சரியான முடிவாக நான் கருதுகின்றேன். அதன் வழியில் தான் ஆட்சியும் அமையும். கூட்டணி கட்சிகள் பற்றி எப்படி வருகிறார்கள் என்பது அவர்களுடைய எண்ணங்களாக இருக்கட்டும். எங்களுடைய எண்ணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட இயக்கம், அம்மாவால் பாதுகாக்கப்பட்ட இயக்கம், இரட்டை இலை சின்னம். இந்த திராவிட இயக்கத்தின் கொள்கையை, தமிழ் மொழி, தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பாதுகாப்பதற்காக நாங்கள் போராடி வருவதை தவிர மற்றவர்களுடைய அரசியலில் ஈடுபட்டாலும் அதற்காக வளர்ந்து கொடுப்பதற்கு ஒரு சூழ்நிலை இல்லை என்பது தான் நான் தெளிவாக சொல்ல நினைக்கிறேன். இன்னும் இருக்காரு, செங்கோட்டையன் இருக்காரு, அவருடைய பொறுப்புகள்ல தான் நீக்கிருக்கீங்க. ஒரு கட்சியில உள்ள ஒரு முன்னணி தலைவரையே அவர் கூப்பிட்டு பேசுறது தான் எல்லாருக்கும் ஒரு கேள்வியா இருக்கு. நாங்கள் சொல்றது என்னன்னா, அப்படி கட்டுப்பாடு சொல்படிதான் நடந்துக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதனாலதான் கேட்கணும். நான் கேட்குற ஒரே பதிலுங்க, கட்சியினுடைய கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது இல்லை, எந்த கட்சியாக இருக்கட்டும். அந்த இன்னைக்கு தன்கர் அவர்கள் பதவி இழந்தார் எதற்காக காரணம் உங்களுக்கு நன்றாக தெரியும். அதுபோல் ஒரு கட்சியில் இருக்கும் பொழுது எவராயிரம் ஜனநாயக நாட்டிலே அந்த கட்சிக்கு கட்டுப்பட்டு செயல்படுவது தான் அவர்கள் கடமையாக இருக்க வேண்டும். அந்த கட்டுப்பாடு தான் எங்களுக்கு புரட்சித் தலைவர் அண்ணா அவர்களும் அம்மா அவர்களும் எங்களுக்கு தந்த பாடம். அந்த பாடத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுகிறோம். மற்றவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பது கட்சி தலைமை தெரிந்து அதற்கேற்றாற்ப நடவடிக்கை எடுப்பார்களே தவிர அது நான் கருத்து சொல்வதற்கு, நான் சாதாரண தொண்டன், எனக்கு அது பற்றி கருத்து சொல்வதற்கு எந்த உரிமையும் கிடையாது. ஜனநாயகத்தின்படி செயல்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஜனநாயகத்தின்படி செயல்படுவதனால ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு கருத்து ஒன்று எழுந்திருக்கு. கூப்பிட்டு பேசாமல் இருக்கிறார் இதுவரைக்கும். இல்லைங்க பதில் சொல்லிட்டீங்களா? என்ன பதில் சொல்லுங்க. நீங்கள் சொன்னதை பற்றி நாங்கள் முன்ன போய் 6 பேர் பேசணும்னு சொன்னார் இல்லை, யாராவது மற்றவங்களே பேசுனாங்களா சொல்லுங்க. மற்ற பேசினான்னு சொன்ன எந்த கருத்துன்னு சொல்கிறீங்க. ஜனநாயகத்தில் நாங்கள் மற்றவர்கள் யாராவது இதை நாங்கள் இப்படி பேசணும் அப்படி பேசினா பேசியிருக்காங்களா? அதான் இல்லை, அதான் கட்டுப்பாடு என்பது. என்ன பேசுவது என்பது வேறு, அது ஏற்புடையதான்னு அது ஒரு பக்கம் இருக்கும். ஆகவே இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு மற்றவர்களும்
ஏதோ பேசுனாங்கன்னு செய்தியில் சொல்கிறீங்களே தவிர அது நடந்ததாக இல்லை என்று தெளிவாக அப்பொழுதே செங்கோட்டையன் போய் சொல்றாரு சார். அது நீங்கள் அவரை கேட்க வேண்டிய கேள்வி.